அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசி அன்பர்களுக்கு பலன்கள் காண்போம். 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி குருபகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியானார். வைகாசி மாதம் 20ஆம் தேதி வரை மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை, அதாவது அர்த்தாஷ்டம சனி. மகர ராசிக்கு குடும்ப வாக்கு சனியாக 2வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம், அதாவது 2025வது வருடம் மே மாதம் வரை உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது. கோச்சாரத்திலே குரு பார்வை வரும்போது அந்த ராசிக்காரர்கள் தொட்ட காரியங்கள், எடுத்த காரியங்கள் 100% வெற்றி தரும். கன்னி ராசிக்கு ஜென்மத்திலே கேது பகவான் இருக்கும்போது, விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி 4வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து விருச்சிக ராசியை பாரி செய்யும்போது, மகர ராசிக்கு 7 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனியாக இருக்கும்போது உங்களை உங்களுடைய பாதையை சில குளறுபடியை இவர்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் குரு பார்வை இருக்கும்போது நீங்கள் ஸ்டெடியாக, நீங்கள் தைரியமாக, நீங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடும்போது, முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக 100% வெற்றி பெற்று விடலாம். கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசிக்காரர்கள் 2025 வருடம் மே மாதம் வரை உங்களுக்கு குருபலன் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கைக்கு லாங் டைம் 20 வருடம் 30 வருடம், இப்போ 20 வயது 30 வயதில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு லாங் டைம் வருமானத்திற்குண்டான வழிவகை நீங்கள் செய்து கொள்ளலாம். நிரந்தர வேலை, நிரந்தரமான தொழில் அல்லது நிரந்தரமான வியாபாரம், நிரந்தர வர்த்தகம், வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி, மாத சம்பளமோ தினந்தோறும் வருமானமோ உங்கள் வாழ்க்கைக்கு லாங் லைஃப் டைமுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்னைக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும், கடன் கொஞ்சம் இருக்குது, அந்த கடனை கட்டினா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பழைய பாக்கி, பழைய கடனை கட்டினா போதும், அதிலிருந்து மீண்டுட்டாவே போதும்பா. அல்லது ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு கட்டிட்டாவே போதும், என்னுடைய லட்சியம் அதிலே முடிஞ்சிடும் அப்படின்னு மட்டும் கன்னி, விருச்சிகம், மகர ராசிக்காரர்கள் நினைக்காதீர்கள். உங்களுடைய பேரப்பிள்ளை வரை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு உயர்நிலையை கொடுப்பது தான் குரு பலன். குரு பலன் இருக்கும்போது ஒருவர் ஒரு வேலை, ஒரு தொழிலை கடனை வாங்கியோ அல்லது கையில் காசு இருந்தோ ஒரு தொழில் தொடங்குகிறார்கள் என்றால் அது லாங் டைம் விரயமில்லாமல் உயர்வை கொடுத்து கொண்டே இருக்கும், லாபங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். குருபலன் இல்லாத போது ஒரு கடையோ வர்த்தகமோ எதையோ ஒன்று தொடங்கிட்டு நஷ்டம் ஏற்பட்டு அப்புறம் அந்த வேலையை, அந்த தொழிலை பகுதியிலேயே இழுத்து மூடக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். குருபலன் இருக்கும்போது நீங்கள் எதை தொட்டாலும் சரி, 1000 ரூபா முதலீடு போட்டாலும் சரி, 1 கோடி ரூபா முதலீடு போட்டாலும் சரி, விவசாயம் பண்ணாலும் சரி, விஞ்ஞானம் வரை எந்த தொழில் செய்தாலும் சரி, கன்னி, விருச்சிகம், மகர ராசிக்காரர்களுக்கு உயர்நிலையை கொடுக்கும். உங்கள் பேரப்பிள்ளை வரை உங்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புகளை இந்த குரு பார்வை கொடுக்கும். இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பெரிய அளவு கடந்த காலம் 1 லட்சம் இருந்தாலும் சரி, 10 லட்சம் இருந்தாலும் சரி, அந்த கடனை கட்டினா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. குரு பலன் இருக்கும்போது தைரியமாக 10 லட்சம் 1 கோடி கடன் வாங்கலாம். கடன் வாங்கி நீங்கள் தொழில் தொடங்கினா அந்த தொழில் மென்மேலும் வளர்ச்சி அடையும்.
கன்னி விருச்சிகம் மகர ராசிக்காரர்களுக்கு விரயம் என்பது இனிமேல் ஏற்படாது. குரு பார்வை இருக்கும்போது தொட்ட காரியங்கள் 100% வெற்றிகளை கொடுக்கும். குரு பார்வை இருக்கும்போது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்றுவிடலாம். குரு பார்வை இருக்கும்போது சுய ஜாதகத்தில் குருபலன் இல்லை என்றாலும் திருமணம் செய்தால் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் பிரியாத அளவுக்கு இந்த குரு பார்வை ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். குரு பலன் இல்லாத போது திருமணம் செய்தால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை சிக்கல், இரு குடும்பத்தாருக்கும் அடிதடி சண்டை, ஏணி வச்சா கூட எட்டாத மாதிரி பிரித்து விட்டு போயிடுவார். குரு பலன் இருக்கும்போது ஒரு சுப காரியங்கள் செய்யும்போது அது லாங் லைஃபுக்கு நமக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஜோதிடத்தில் 9 நவகிரகங்களில் குருபகவான் தான் முதல் சுபகிரகம். தனக்காரகன், புத்திரக்காரகன், செல்வத்தின் அதிபதி குருபகவான் தான். குருபகவான் தான் எல்லோருக்கும் வாழையடி வாழையாக வாரிசாய் கொடுக்கக்கூடியவர். குருபகவான் தான் தங்க நகையை கொடுக்கக்கூடியவர். குருபகவான் தான் பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர். பேங்க் மேனேஜர், ஆசிரியர், ஜோதிடர், மற்றவர்களுக்கு ஆலோசனை, வேதம் கற்பிப்பது, ஆன்மீக வழியில் செல்வது குருபகவானுடைய அருளால் தான். குருபகவான் என்றாலே மஞ்சள் கலர் உடையவர். மஞ்சள் இல்லாமல் எதையும் தொடங்க மாட்டோம். மஞ்சள் காரகன் குருபகவான் தான். தங்க வியாபாரத்துக்கு அதிபதி குருபகவான் தான். நீதி, நேர்மை, நியாயம், சுய ஒழுக்க கட்டுப்பாடு, இந்த குருபகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் தான் நீதி, நியாயம், நேர்மை, சுய ஒழுக்க கட்டுப்பாடு இருக்கும். குருபகவான் என்றாலே கொழுப்பு சத்து, உடல் பருமனாக இருக்கும். உடலில் கொழுப்பு சத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. சொற்பொழிவாளர், நல்ல வார்த்தைகளை, நல்ல சிந்தனைகளை உருவாக்கக்கூடியவர் குரு. குரு நல்ல நிலையில் இருக்கும்போது தான் நல்ல வார்த்தை வரும், நல்லதாக பேசுவாங்க. சனி திசை நடக்கும்போது எல்லாமே கெட்ட வார்த்தையாக வரும். சாபஞ்சாபமாக விடுவாங்க. நாசமாக போயிடுவேன், உருப்படி இல்லாத போயிடுவேன், நீ மட்டும் விளங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்வை இருக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் தப்பி தவறி கூட மற்றவர்களை சாபம் விட மாட்டார்கள். குருபகவான் நல்லதை மட்டுமே பேசக்கூடியவர், உண்மையானவர், மக்களுக்கு எல்லோருக்குமே அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர், சுப மங்களக்காரகன் குருபகவான். சுய ஜாதகத்தில் குருபகவான் வக்கரமடைந்தால், அஸ்தங்கமடைந்தால், நேசமடைந்தால் அந்த ஜாதகனுக்கு பலன் மாறுபடும். சுய புத்தி மாறுபடும். தந்தையிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். பணம் சம்பாதிப்பதில் தடங்கள் ஏற்படும். கட்டுக்கட்டாக பணம் சம்பாதித்தாலும் அது இதே கடன் கட்டுவதற்கு அல்லது ஏதாவது ஒரு வகையில் பணம் செலவாகிட்டே இருக்கும். அதே மாதிரி தங்கம் சேமிப்பதில் தடங்கள் ஏற்படும். குருபகவான் நல்ல நிலையில் சுய ஜாதகத்தில் இருக்க வேண்டும். குருபகவானுக்கு 3 பார்வைகள். குருபகவான் 3 வீடுகளை பதிவு செய்வார். சரராசி, சிரராசி, உபயராசி. குருபகவான் எந்த வீட்டிற்கு பெயர்ச்சியானாலும் 3 பார்வைகளால் 3 வீடுகளை மிக பலமாக பதிவு செய்வார். குரு பார்க்க கோடி நன்மை. அந்த கோடி நன்மைகளை கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசி அன்பர்கள் 2025ஆம் வருடம் மே மாதம் வரை அனுபவிக்க போகிறீங்க. அதற்கு நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ கடனை வாங்கி தொழில் தொடங்கினாலும், இப்போ உங்களுடைய லாங் லைஃபுக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை 100% கொடுக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. கன்னி, விருச்சிகம், மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. குரு 1 வருடம் கொடுப்பார், 1 வருடம் கெடுப்பார். குரு கொடுக்கும்போது நாம் அதை பயன்படுத்தி கொண்டோம் என்றால் நம்முடைய பேரப்பிள்ளையும் நாம் சம்பாதித்த சொத்துக்களை அனுபவிக்கும். நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம் என்றால் நம்முடைய பேரப்பிள்ளையும் கஷ்டப்பட்டு கொண்டே தான் இருக்கும். கன்னி, விருச்சிகம், மகர ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளுங்கள். எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு உண்டானதாக இருக்கிறது. குரு பார்வை செய்யும்போது நீங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றி பெறும். எதை தொடறீங்களோ
அது வந்து பன்மடங்கு பெருகும். கன்னி விருச்சிகம் மகராசிக்காரர்கள் உங்களுடைய லாங் லைஃப்புக்கு எதிர்காலத்திற்கு ஒரு 20 வருடம் 30 வருடம் தொடர்ச்சியாக பணம் சம்பாதிப்பது மாதிரி நீங்கள் வந்து வேலை தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.